சவுதி அரேபியாவில் விசிட் விசா, உம்ரா விசா, டூரிஸ்ட் விசா, ஃபைனல் எக்ஸிட் விசாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. லேட்டஸ்ட் நியூஸ் MOEல இருந்து 2026 பிப்ரவரி 25 இல்லை பிப்ரவரி 25க்கு அப்புறம் உங்களோட விசா எக்ஸ்பைரி ஆயிருந்தா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய ஃப்ளைட் கேன்சலேஷன் ஆயிருக்கு. நிறைய பேர் ஊருக்கு போக முடியாமல் இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு மேலே நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோம். பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் விசா எக்ஸ்பைரி ஆயிருக்கோ அவங்கெல்லாம் ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் சவுதி அரேபியாவில் இருக்கலான்னு ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்ல நீங்க எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நீங்க எந்த அப்ளிகேஷன்லயும் அப்டேட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே இந்தியா போற மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போனா அவங்களே டைரக்டா கிளியர் பண்ணி இந்தியா அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் தேவையில்லை. இது அஃபிஷியலா MOEலேருந்து வந்திருக்கு. இந்த டிஸ்பிளேல தான் உங்களுக்கு நான் இதை ஷோ பண்ணியிருக்கேன். இந்த நியூஸ் தான் அது. சில பேருக்கு சம் சுச்சுவேஷன்ஸ்னால நீங்க விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்சர்ல போயிட்டு நீங்க தனசுல் மூலியமா அப்ளை பண்ணலாம். இதுக்கு சம் ஃபீஸ் இருக்கு, சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்கு. லாஸ்ட் கொஞ்ச நாளாவே விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, உம்ரா விசா இருக்கவங்க இது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நியூஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல நியூஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைரக்டா DM பண்ணி விடுறேன். அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.